ஹாய், நான் உங்கள் ராஜா. இன்றைக்கி எனக்கு வந்த கம்ப்ளைண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சில்வர் புல்லெட் மினி பூஸ்டர் வந்து சைமல்டேனியஸாக ஆன் ஆகி ஆஃப் ஆகுதுன்னு சொல்லி கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் சைட்டுக்கு வந்து பார்க்கும்போது இந்த பம்பில் வந்து என்ஆர்வி போடாமல் இருந்தது. கஸ்டமர்கிட்ட வந்து இப்போ ரீசெண்டாக இந்த பம்பு ஏதாவது ஒர்க் பண்ணிங்களான்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாங்க, இப்போ கீழே திறமட்டத்தில் இந்த பம்பு வந்து கொஞ்சம் ஹைட்டு தூக்கி மாட்டியிருந்தோம் மழை பெய்யறனால அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த என்ஆர்வி தான் அதில் போடாமல் இருந்ததுங்க. இந்த என்ஆர்வி வந்து நான் வாங்கிட்டு வந்து இந்த பம்பில் வந்து இன்ஸ்டால் பண்ணேன். இது போடாதனால என்ன ப்ராப்ளம் வரும்னா, உங்களுக்கு ப்ரெஷர் ரீச் ஆகி அந்த ப்ரெஷர் வந்து அந்த பைப் லைனில் மெயின்டைன் ஆகும்னா இந்த என்ஆர்வி வந்து அதில் இருக்கணும். இந்த என்ஆர்வி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ரிட்டன் டேங்க்குக்கு வந்து அந்த ப்ரெஷர் போய் அந்த பம்ப் வந்து ஆன் ஆகி ஆஃப் ஆகும். அதனால் இந்த என்ஆர்வி கம்பல்சரி இந்த மினி பூஸ்டரில் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். நான் இந்த என்ஆர்வி வந்து ரீப்ளேஸ் பண்ணக்கப்புறம் இது வந்து கரெக்டாக எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நீங்கள் பாருங்கள். இப்போ நான் வந்து பம்ப் வந்து கட் ஆஃப் ஆகிருக்கு. இப்போ நான் என்ன பண்ணேன்னா, மேனுவலாக நானே வால்வ் ஓப்பன் பண்ணி ப்ரெஷர் வந்து ரெடியூஸ் பண்ணுறேன். ரெடியூஸ் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக பம்ப் ஆன் ஆகுது. அதே மாதிரி நான் வால்வ் க்ளோஸ் பண்ணக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக பம்ப் வந்து கட் ஆஃப் ஆகி அப்படியே இருக்குங்க. இப்போ வந்து அந்த என்ஆர்வி போட்டனால இந்த டெலிவரி பைப் லைனில் இருக்கிற ப்ரெஷர் வந்து ரிட்டன் டேங்க்குக்கு போகாமல் இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு பம்ப்பு ஆன் ஆகாமல் இருக்கும். சரிங்களா? நீங்கள் யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் பம்ப் ஆன் ஆகணும். இந்த மாதிரி ப்ராப்ளம் உங்கள் வீட்டில் ஏதாவது ப்ரெஷர் பம்ப் இருந்ததுன்னா, நீங்கள் இந்த மாதிரி என்ஆர்வி சேஞ்ச் பண்ணி செக் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் கண்டென்ட் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.